திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு உள்ள கடற்கரை பகுதியில் 2 நாளில் 100 மீட்டர் நீளத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டதால் பக்தர்கள் நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். மேலும் விடுமுறை நாட்களில் மற்றும் திருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்வர். இந்நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்படுவதுடன் உள்வாங்குவதால் கடல் அரிப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோவில் பிரகாரத்தின் கீழ் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்க 30 கோடி ரூபாய் செலவில் கடலுக்குள் பெரிய அளவிலான கற்கள் கொட்டப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது. கடந்த 2 தினங்களில் மட்டும் கோவில் முன்பு உள்ள கடற்கரைக்கு இறங்கும் படிக்கட்டு பகுதியில் இருந்து சுமார் 100 மீட்டர் நீளத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கடலுக்குள் இறங்கி நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடல் அரிப்பை தடுத்து புனித நீராடுவதற்கு ஏதுவான வசதியை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.